Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு வந்து ஹாலோ ஆல்கேன் அரேன்ஸில் புக் எக்ஸசைஸில் ஒரு கொஸ்டின் 4, 5, 6 இந்த கொஸ்டின்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். ஸோ அதனால் அதை பார்க்குறேன். இப்போ ஹாலோ ஆல்கேன் அரேன்ஸ்னால் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே ஸ்கூல் ரீஓப்பனிங்கில் நடத்துகிற லெசன், அதனால தான் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Now let us see the question. What is the question is, which one of the following has the highest dipole moment? இது வந்து போர்டு கொஸ்டினை தாண்டி எக்ஸசைஸை தாண்டி நீட்டுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் எது விச் ஹேஸ் த ஹையஸ்ட் டைபோல் மொமெண்ட்? எஸ் ஸ்டூடெண்ட், தட் இஸ் ரைட். இதுதான் ஓகே. ஸோ நவ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த ஹையஸ்ட் டைபோல் மொமெண்ட்? உனக்கு என்ன இருக்குன்னா CH2 Cl2 CS Cl3 அண்ட் CCl4. இப்போ இதை ஹவு டு அப்ரோச் த ஆன்சர் அப்படின்னு சொன்னால் ஹூ இஸ் த ஹையஸ்ட் டைபோல் மொமெண்ட்? இப்போ நம்ம மூணுத்துக்குமே ஒன்று ஒன்றா சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதை பார்த்து சொல்லிடலாம். CCl4 வந்து கார்பனை சுற்றி 4 சிமெட்ரியாக இருக்கிறதால இதோடைய மியூ வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ அப்போ உன்னுடைய ஆன்சர் வந்து இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் இருக்கணும். இப்போ அதோடைய இதை வந்து அவங்க புக்கில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க சொல்யூஷனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டீச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அக்கார்டிங் டு த சொல்யூஷன் வாட் இஸ் ரிட்டன் இஸ் CH2 Cl2. இந்த இடத்துல பாருங்கள், டைக்ளோரோமீத்தேன் CH2 Cl2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா கார்பன் 2 ஹைட்ரஜன் CCl. இப்போ உனக்கு உதய ஃபஸ்ட்டு நாலேஜ் என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு கம்பேர் த டைபோல் மொமெண்ட் ஆஃப் CH பாண்ட் அண்டு CCl பாண்ட். இப்போ இதோட ரெண்டு டைபோல் மொமெண்ட்டும் எப்படி ஒர்க் பண்ணால் போத் ஆர் ஒர்க்கிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். அதுதான் உனக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்படின்னா எப்பொழுதுமே இந்த டைபோல் மொமெண்ட் நாலேஜ் என்னென்னா லோயர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையர். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஜூம் பண்ணி காட்டுறோமா? எஸ், இந்த இது பாருங்கள். இதில் நம்ம இது போட்டோம் அப்படின்னா இங்கே யூ கேன் see here லோயர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையர். ஸோ இது வந்து இதை நோக்கி உள்ளே வருது, இது வந்து உள்ளே வருது. ஓகே, அதே நேரத்தில் ரெண்டு சிஎலுக்கும் பாருங்கள், கார்பன் குளோரினா கார்பன்லேருந்து தான் உனக்கு வந்து வெளியே போகுது, கார்பன் டு குளோரின் வெளியே போகுது. ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா போத் ஆர் ஒர்க்கிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். CH வந்து டுவர்ஸ் இன்சைட், CCl வந்து டுவர்ஸ் அவுட் சைட். இப்போ இதுதான் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா உனக்கு CH உள்ளே வருதுங்கிறது தட் இஸ் ஆடிங் த டைபோல் மூமெண்ட். ஓகேவா? அது வந்து இந்த ரெண்டு CLால் என்ன ஆகுது, குறையுது. ஸோ அப்போ இட் இஸ் ஷோயிங் த டைபோல் மூமெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.6. இப்போ ரெண்டு பேர் கொடுக்குறத இது வந்து என்ன ஆகுது, அதே டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போகுது. ஸோ திஸ் இஸ் அக்கார்டிங் டு திஸ் டயக்ராம். அடுத்தது பார்த்தோன்னா CSCl3 இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல அதே மாதிரி தான் வாட் இஸ் இட் ஃபஸ்ட் ஒன். நம்ம இங்கே பாருங்கள், இந்த CCLும் இந்த CCLும் என்ன பண்ணுதுன்னா இந்த CH எடுத்துகிட்டு வரதை இந்த 3 பேர், அதாவது ஆக்சுவலி CH வந்து பிரிங் த டைபோல் டு த கார்பனை நோக்கி மாலிகுலை இன்க்ரீஸ் பண்ணுது. வேறஸ் இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ எடுத்துகிட்டு வர்றது 1, செலவு பண்ணுறது 3 இதுக்கு. வேறஸ் இங்கே வர்றது இன்புட்டும் 2 அவுட்புட்டும் 2. அப்போ 2 பேரில் 2 எடுத்தாவது 2 செலவு பண்ணுது, இங்கே 1 எடுத்தாவது 3 செலவாகுது. அதனால் இதோடைய டைபோல் மொமெண்ட் தான் அதிகம். ஸோ 1.6, இது வந்து 1.08. ஸோ இந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா 4மே உனக்கு 70 இருக்குது, 4 அவுட் சைட் போகுது பாருங்கள். அப்போ இட்ஸ் பிகம் 0. ஸோ நவ் யுவர் ஆன்சர் இஸ் த ஹையஸ்ட் டைபோல் மொமெண்ட் இஸ் CH2 Cl2. இது வந்து உன்னுடைய போர்டு கொஸ்டினுக்கு. இதையே நம்ம அப்படியே எதுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு நீட் JE அப்படின்னு வந்ததுன்னா கொஸ்டின் எப்படி இருக்குன்னா CH3Cl, CH2Cl2, CHCl3, CCl4. இப்போ இதோடைய டைபோல் மொமெண்ட்டை கம்பேர் பண்ண சொல்லி உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். JE எந்த இடத்துல வேணாலும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும். இப்போ இதை இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர்னு கேட்பாங்க. சப்போஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா ரைட் த டைபோல் மொமெண்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப், நம்ம கொஸ்டின் வந்து சப்போஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டைபோல் மொமெண்ட் மியூ அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இதுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் இதை வந்து ரோமன் நம்பர் 1 2 3 4 அப்படி கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா அப்படியே ஃபுல்லாக திரும்ப எழுதிட்டு இருக்க முடியாது. இப்போ இதுதான் கொஸ்டின். இப்போ வந்து அது வந்து போர்டு புக் பேக் கொஸ்டின். இப்போ நான் சொல்லித்தரது JE நீட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான கொஸ்டின். இப்போ இந்த 4 இதில் கம்பேர் த மியூ வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து கீழே நான் அதை எப்படி கொடுத்துருக்கேன்னா கிவ் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த டைபோல் மூமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன்.
இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா இதில் வந்து நீ என்ன ஃபஸ்ட்டுனா 1 by 1 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த இன்க்ரீஸிங் ஆர்டர்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது இன்க்ரீஸிங் ஆர்டர் அப்படின்னா, இன்க்ரீஸிங் ஆர்டர்னா எப்பொழுதுமே இது மாதிரி 1 minute கலர் மாற்றிக்கலாம். எஸ், நவ் திஸ் இஸ் ஓகேவா. இது மாதிரி போட சொல்ல என்னுடைய டீச்சிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்க்ரீஸிங் ஆர்டர்னா இப்படி அப்படின்னா போக போக பெருசாகணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ இந்த 4ல் யாருக்கு உனக்கு 0ங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இது வந்து 0 ரொம்ப நல்லா தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு நான் இதை போட்டுடுறேன். ஓகேவா. அதுக்கு அடுத்த கட்டம் இவங்க 2 பேர் பார்த்ததுலேயே நம்ம இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன். இது அதிகம்னு சொல்லியிருந்தேன் இதை விட. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் அடுத்தது யாரை கொடுக்குறேன்? 3 கொடுக்குறேன். அடுத்தது யாரை கொடுக்குறேன்? 2 கொடுக்குறேன். அப்போ இவங்க கொடுக்கப்பட்டதில் இதுதான் உன்னுடைய ஆர்டர். சரி, வாட் அபவுட் 1 அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய டயக்ராம் நீ போட்டு பார்த்தா தான் அந்த முடிவுக்கு வரலாம். இப்போ நான் அதோடைய டயக்ராம் போட்டு காட்டுறேன். எஸ்மா, சிஎல், சிஹெச், சிஹெச், சிஹெச். இப்போ நான் சொன்ன மாதிரி போத் ஆர் ஒர்க்கிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ இதுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள், லோயர் டு ஹையர். இதுக்கு எப்படின்னு வருவாங்க, லோயர் டு ஹை. இதுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ 3 இன்புட் 3 பேர் எடுத்துகிட்டு வராங்க. செலவு அப்படின்னா இப்போ வீட்டில் வேணால் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் 3 பேர் இன்கம் இருக்குது. ஒருத்தவங்க தான் செலவு பண்ணுறாங்க. இது மட்டும்தான் உள்ளேருந்து வெளியே போகுது. ஓகேவா. அப்போ எது அதிகமாக இருக்கும்? இதோடைய வேல்யூ நிச்சயம் அதிகமாக இருக்கும். இதோடைய மியூ வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 1.87 டிங்கிறாங்க, அல்லது 1.9 டி பை யூனிட்னு நீ எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதோடைய வேல்யூ உனக்கு டேட்டா நான் கொடுக்குறது என்னென்னா ஒரு கம்பேரிசனுக்காக. இதோடைய வேல்யூ அந்த பழைய டயக்ராமில் கொடுத்துருந்தாங்க. நான் we can see the previous the same page. இது 1.6, இது 1.02. அப்போ இது 1.6, இது 1.08, இது 0. இது டேட்டாஸ் நமக்கு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேட்டா கொடுத்தா உனக்கு அது எவிடன்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்பர் 1 தான் நம்பர் 1, நம்பர் 2, 2, 3, 4. அப்போ இதுதான் உன்னுடைய டிக்ரீசிங் வாட் இஸ் இட் ஐ கேன் கால் இட் அஸ் இன்க்ரீசிங் ஆர்டர்னா குறைவானதை எடுத்துக்கோ. ஸோ அப்போ இங்கேருந்து அப்படியே போயிட போகிறோம். 0, 1.08 அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நவ் யுவர் ஆன்சர் இஸ் ஹூ இஸ் ஹேவிங் த ஹையஸ்ட் அப்படின்னா உன்னுடைய 1. அப்போ இது யார்? CH3Cl, இது CH2Cl2, இது CHCl3, இது CCl4. ஸோ Cl4 அதிகமாக அப்படி எடுத்துக்கோங்களேன். ஈஸியாக டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே சொன்ன பாருங்கள். CHங்கிறது இன்கம், சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு வராங்க. CClங்கிறது பணத்தை எடுத்துகிட்டு போய் வெளியே செலவு பண்ணுறாங்க. இதில் பார்த்தா 4 பேர் செலவு பண்ணுறாங்க. அதனால் ஒன்றும் இல்லை, அமௌண்ட்டு 0. இங்கே செலவு பண்ணுறது 1, செலவு பண்ணுறது 2, செலவு பண்ணுறது 3. செலவு பண்ணுறது 1ங்கிறதால தான் வேல்யூ என்னதுக்கு அதிகமாக இருக்கிறது. இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது ஒரு போர்டு கொஸ்டின் புக் பேக் மட்டும்தான். இதை நான் நீட் அண்ட் ஜேக்கு பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். உனக்கு 2 இதில் வரும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாண்டிங் லெசன் டைபோல் மூமெண்ட்டுங்கிற ஒரு முக்கியமான டாப்பிக்கை பேஸ் பண்ணியும் இந்த கொஸ்டின் வரும். இப்போ நான் இதுலேயே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதையே நீங்கள் அடுத்த இதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது எப்படின்னா இப்போ நம்ம இதில் அடுத்த கட்டம் இப்போ நீங்கள் நான் இப்போ உனக்கு நடத்துறது மூலம் உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு கொஸ்டினை ஃபுல் நீட் அண்ட் ஜேக்கு மிஸ்ஸி கனெக்ட் பண்ணி எப்படி நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், we know the halogens. ஓகே, இப்போ இது அப்படியே நான் கொடுக்குறேன். CH3, 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 CH3. இப்போ இதோடைய மியூ வேல்யூவை கம்பேர் பண்ண ரைட் த இன்க்ரீஸிங் ஆர்டர். திஸ் இஸ் மை கொஸ்டின். இப்படி நம்ம ரொம்ப க்ரியேட் பண்ணி படிக்கணும். இப்போ இந்த 4க்கும் மியூ வேல்யூ டைபோல் மூமெண்ட்டை இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ நான் சொன்ன மாதிரி எப்போதுமே உடனே இன்க்ரீஸிங் ஆர்டர்னால் இப்படி எழுதி அந்த ஃபஸ்ட்டு நான் இதை போட்டுடுவேன். ஓகேவா? எஸ். இப்போ அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்னா எடுத்துகிட்டு வர்றது செலவு பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒன்று ஸ்ட்ரக்சர் போட்டோம்னா CH3 ஒரு இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு இதுக்கு போட்டு காட்டலாம். we will go ahead with the CH3F. இங்கே பாருங்கள், F, H, H, H. அதே தான் நம்ம எதுக்கு வரோம்? CCl, H, H, H. சிம்பிளாக கம்பேர் பண்ணுறதுனா இது ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோ. 4 பேர் இருக்கிற ஃபேமிலி. இதுலேயும் 3 பேர் பணம் எடுத்துகிட்டு வராங்க சம்பாதிச்சு, இதுலேயும் 3 பேர் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, அப்போ இதுலேயும் ஒருத்தவங்க தான் செலவு பண்ணுறாங்க, இதுலேயும் வெளியே போகுது. வெளியே போகிறது ஒன்று தான். வெளியே போகிறது லோயர் டு ஹையர். அதனால் இதை நான் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஸோ
3 இன்கம் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுக்கும். இப்போ இதில் யார் குறைவாக செலவு பண்ணாங்க அதுதான் அதிகம். ஓகேவா? சரி, இப்போ அதுக்கு அடுத்த கட்டம். இப்போ இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, டைபோல் மொமெண்ட்டுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, டைபோல் மொமெண்ட் மியூ ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். உனக்கு சார்ஜிங்கிறது ரெண்டுக்கும் ஒன்று தான், ஒரு நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ். டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த பாண்டு ஃப்ளூரினுடைய பாண்டு சின்னதாக இருக்கும், ஏன்னா பேக் பாண்டிங்கான. ஆனால் சிசிஎல் பாண்டு லென்த் வந்து பெருசு. அப்போ இந்த ப்ராடக்ட் வேல்யூவோட இந்த ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ பாண்ட் லென்த் அதிகங்கிறதால இந்த டிஸ்டன்ஸ் அதிகம், அதனால் உனக்கு இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இது வந்து பாண்ட் லென்த் பெருசாக இருக்கிறதால இது வந்து அதிகமாக இருக்கும். இதை கம்பேர் அப்போ வந்து புரோமின் அயோடைக்கு இன்னும் வந்து பாண்ட் லென்த் பெருசாக்கதா இன்னும் அதிகமாக போகும்னா அங்கே அப்படி கிடையாது. இந்த இடத்துல உனக்கு என்ன ஆகிடுதுன்னா, சார்ஜ் வந்து பெரிய இதில் டிஸ்போஸ் ஆகாதில் சார்ஜுடைய டென்சிட்டி குறையும். சரி, ஃபைனலாக இப்போ என்ன தான் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன் பாருங்கள். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இதில் வந்து எப்பொழுதும் வாட் இஸ் திஸ் ஒன், இதுவாக இருக்குன்னா சார்ஜ் அதிகமாக இருக்குது, டிஸ்டன்ஸு. அப்போ நம்ம வந்து நான் வந்து சார்ஜ் அதிகம், இது வந்து சார்ஜ் அதிகம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த சார்ஜின்னு எடுத்துக்கோ. ஏன்னா இது வந்து சைஸு சின்னது, அதனால் அதோடைய டென்சிட்டி அதிகம். இதோடைய சைஸு ஸ்மால் சைஸ், அதனால் டென்சிட்டி அதிகம். டென்சிட்டி அதிகம், சார்ஜ் அதிகம். இது வந்து பிகர் சைஸ், அதனால் டென்சிட்டி குறைவு, சார்ஜ் குறைவுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ சார்ஜை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம எதிர்பார்த்தது, எக்ஸ்பெக்ட். ஆனால் உண்மையில் என்ன நடக்குன்னா மாற்றி நடக்கும். அதனால தான் அது உனக்கு கொஸ்டினாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம மாற்றணும். சரி, அப்போ வந்து உனக்கு என்ன, அப்போ நம்ம அதுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறோம். மாற்றி நடக்குது அப்படின்னா என்ன ஆன்சர் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்க்குறேன். இப்போ CH3Cl, CHF, CH3Br, CH3I. அப்போ உனக்கு இதோடைய வேல்யூஸ் வந்து now you can write 1 minute. This is yes, இதுதான் இதோடைய வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் அதிகம் இருக்கிறதுல இது அயோடைட் வராது. ஏன்னா டிஸ்டன்ஸ் மேபி அதிகமாக இருக்கலாம், பட் பேரலி என்னது, அதோடைய எலக்ட்ரான் டென்சிட்டி குறையுது. அதனால் இதுதான் ஆர்டர். இந்த இடத்துல என்னாகும், சின்னதாக மாறி இருக்கும், அவ்வளோதான். இதை நீ எதோட மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டி அல்லது எலக்ட்ரான் கெயின் என்தல்ஃபி அப்படின்னு நம்ம இதில் படிப்போம். இந்த பீரியாடிக் டேபிள் லெசனில் படிப்போம். 17th குரூப்பில் எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது குளோரின் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆர்டரோ அதே ஆர்டர் தான் மெத்தில் குளோரைட், மெத்தில் ஃப்ளூரைடில் டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஒரு கொஸ்டினை நான் என்னவா எடுத்துகிட்டு போகிறேன்னா 2-3 மாடலில் நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ இந்த இடம் தரவாக இருந்ததுன்னா கொஸ்டின்ஸ் எப்படி வந்தாலும் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இது மாதிரி தான் நம்மளுடைய NCERT புக்கை நீங்கள் நீட்டுக்கு ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதால் இப்போ இதில் வந்து எல்லாமே நான் என்ன சொன்னனோ அது எல்லாமே இருக்குதும். ஒரு இடத்துல எனக்கு சொல்யூஷன் வந்து நான் கட் காப்பி பேஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அது இட் இஸ் ஏ சிமெட்ரிக்கல் மாலிகுல். ஸோ இதோடைய டைபோல் மொமெண்ட் வந்து கேன்சல். ஸோ இட் இஸ் a 0. as shown in the above figure the resultant dipole moment of இதுக்கு சொல்கிறாங்க. இதுக்கு இங்கே பாருங்கள், 2 Cl bonds is opposed by the resultant dipole moment of 1 CH bond and 1 Cl bond. அதாவது 2 பேர் எடுத்துகிட்டு வராங்க, அதில் ஒரு CH செலவு பண்ணுது, ஒரு Cl. ஸோ இதுதான் ஒன்று செலவு பண்ணுது. ஸோ the result of 1 CH and 1 Cl bond is smaller than the 2 Cl bond. The opposition is small extent. As a result, CH3 is smaller dipole moment. அடுத்தது இந்த கேஸில் the resultant of dipole moment of 2 Cl bond is strengthened by the resultant of the dipole moment of 2 CH. 2 CH எடுத்துகிட்டு வராங்க, 2 Cl வந்து அதை என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த விட இது வந்து என்ன ஆகுதுன்னா உனக்கு கொஞ்சம் இன்னும் சப்போர்ட்டிங்காக இருக்குது, உள்நோக்கி வருவது அதிகமாக இருக்கிறது. அவ்வளோதான் இவங்க கொடுக்குறது. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீ போர்டு கொடுத்துக்கலாம். ஸோ த ரிசல்ட் இஸ் CH2Cl2 has a higher dipole moment than the CH3. So I mean, hence a given comment can be arranged in the order. What is the order? Is increasing order. Increasing orderனா உடனே டப்புன்னு நம்ம இது மாதிரி போடுவோம். அப்போ இதுதான் அதிகம், இது குறைச்சி இது 0 அப்படின்னு
முடிக்கிறோம். ஸோ இது வந்து இவங்க புக்கில் கொடுத்தது. மிஸ்ஸு சொன்னது என்னென்னா இங்கே வந்து 3 பேர் வந்து 1 பேர் எடுத்தாராங்க, 3 பேர் செலவு பண்ணுறாங்க, அதனால் இது குறையுது. இதில் வந்து 2 பேர் எடுத்தாராங்க, 2 பேர் செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணுறவங்க அதிகமாக வேல்யூ குறையும். 4 பேர் செலவு பண்ணால் குறையுது, 3 பேர் செலவு பண்ணால் கொஞ்சம் அதை விட பரவாயில்ல, இங்கே 2 பேர் செலவு பண்ணால் அதை விட கொஞ்சம் பரவாயில்ல. இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக அது வந்து நீங்கள் எப்போ கேட்டாலும் அழகாக அதை அப்ளை பண்ணி நீங்கள் சொல்லிடலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் 10.5 இங்கே என்ன சொல்ல வராங்க கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, now let us see the question 10.5. A hydrocarbon C5H10 does not react with the chlorine in the dark, but it gives a does not react with the chlorine in the dark. அதாவது அந்த காம்பவுண்ட் வந்து நான் இது பாருங்கள், எஸ் compound does not react with with chlorine in a dark, but give a single monochloro compound C5H9Cl in a bright sunlight. Identify the hydrocarbon. இது வந்து என்னென்னமோ எழுதியிருக்காங்க, இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு நான் டீச் பண்ணிவிட்டு அதை படித்து காட்டுறோம். இங்கே பாருங்கள், C5H10 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா CnH2n. இந்த CnH2n இருந்தது அப்படின்னா உனக்கு 2 types of things are possible. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து டபுள் பாண்ட் அல்கின், இன்னொன்று வந்து என்னவாக இருக்குன்னா சைக்ளோ காம்பவுண்டாக இருக்கும். 5ங்க தானே நான் என்ன பண்ணிடுறேன், சைக்ளோ பென்டேன் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒன்று இதுவாக இருக்கணும், அல்கீனாக இருக்கணும், அப்படி இல்லைனா சைக்ளோ காம்பவுண்டாக இருக்கணும். இதுதான் பிகாஸ் ஆஃப் பேஸ்ட் ஆன் CnH2n. இதை அடிப்படையாக வச்சு, ஏன்னா C5H10 நான் திரும்ப ஏன் இது மேலே போயிருக்கோம், நான் கீழே எடுத்தான்னு சொல்லித்தரேன். ஸ்டூடெண்ட் now it is okay, I think so. அதாவது ஃபார்முலா வந்து C5H10, அது எதை ரெப்ரசன்ட் பண்ணால் CnH2n. வாட் இஸ் CnH2n? இட் இஸ் அல்கின். இப்போ அல்கினாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஐசோமரிஸுங்கிற பேரில் அது வந்து சைக்ளோ காம்பவுண்டாக இருக்கலாம் அப்படின்னு நான் எதை CnH2n வச்சு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் ப்ரோமின் ஈவன் இன் த டார்க் அப்படின்ற in the dark அப்படி even in the dark does not react with the fluorine, does not react with the what is given is bright sunlight, chlorine in the dark, but gives a does not react. chlorine ஓட ரியாக்ட் பண்ணல டார்க்கில், ஆனால் சன்லைட்டில் ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டஸ் நாட் ரியாக்ட் வித் இந்த இதை பிடிங்க, டஸ் நாட் ரியாக்ட் வித் chlorine in the darkனா அதுலேருந்து என்ன சொல்லுது அப்படின்னா that compound is not alkane. ஸோ அது எதை முடிவு பண்ணுது அப்படின்னா the compound is not alkane. அப்படின்னா என்ன அர்த்தம், டபுள் பாண்ட் இருந்ததுன்னா அது ஒர்க் பண்ணும், டபுள் பாண்ட் இல்லை அப்படிங்கிறதுல அது ஒர்க் பண்ணல. அதுலேருந்து நீ என்ன முடிவு பண்ணுவான்னா அல்கின் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா, அப்போ அது என்னவாக தான் இருக்கணும், சைக்ளோ காம்பவுண்டாக இருக்கணும், சைக்ளோபென்டேன். அடுத்து சொல்கிறாங்க சிங்கிள் மோனோக்ளோரோ காம்பவுண்ட் C5HCl in bright sunlight, identify the hydrocarbon அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, வித் குளோரினோட ஒரு காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ நான் அதில் இந்த சைக்ளோபென்டேன் போட்டுட்டு இதை வச்சு அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு சொல்கிறோமா, அப்போ தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். நவ் சைக்ளோபென்டேன், நவ் திஸ் இஸ் யுவர் சைக்ளோபென்டேன். அதை அதோடைய ஸ்ட்ரக்சரை போட்டு காட்டுறோம். திஸ் இஸ் ஓகே. இப்போ எல்லாமே உனக்கு வந்து CH2 இது இஸ் யுவர் நாலேஜ் ஆஃப் சைக்ளோபென்டேன். இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, you see the nature of the hydrogen in all carbon atom. எல்லா இடத்துலையுமே உன்னுடைய ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரே மாதிரி தான் என்னவா இருக்கு அப்படின்னா, இது அதாவது இந்த கார்பன் இஸ் அரேஞ்ச் டு மார். ஸோ இது வந்து 2 டிகிரி கார்பன், இது 2 டிகிரி, இது 2 டிகிரி, இது 2 டிகிரி. ஸோ ஆல் த ஹைட்ரஜன்ஸ் ஆர் சேம் 2 டிகிரி. அப்போ இதை குளோரினோட நீ ஒர்க் பண்ணும்போது, இதை குளோரினோட பிரைட் சன்லைட்டில் நீ ஒர்க் பண்ணுற, அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை Cl. ஓகே. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல். இப்போ நான் கொடுத்த கொஸ்டின் ஒன்று, அதுக்கு பதில் சொல்லிட்டு இன்னும் நாலேஜ் எல்லாமே கொடுக்குறேன் பாருங்கள். ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஃப்ரீ ரேடிக்கல்னால் தமிழில் தனித்தொகுதின்னு சொல்லுவாங்க, தனி உறுப்பு, அதே பதிலீட்டு வினை அப்படிம்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லா ஹைட்ரஜனுடைய பொசிஷனும் சேம், அதனால் நீ எது போனாலும் ஒரே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அதனால தான் அது என்னவாக முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோனோக்ளோரோ காம்பவுண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா ஹைட்ரஜனும் ஒரே ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து ஐடியா மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த ஹைட்ரோகார்பனை டெவலப் பண்ணால் உன்னுடைய ஆன்சர் பார்த்தோம்னா சைக்ளோபென்டேன்.
இந்த கொஸ்டினும் நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நிச்சயம் வரும். த ரியாக்ஷன் இப்போ அவங்க அப்படி கொடுத்த எல்லாம் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி முடிச்சுட்டாங்க. இங்கே ஃபைனலாக அப்படி டு த பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. குளோரின் இன் த டார்க் நோ ரியாக்ஷன், ஸோ இட் இஸ் நாட் அல்கேன். இதில் வந்து நீ என்ன முடிவு பண்ணுற அப்படின்னா, இதிலிருந்து நம்ம முடிவு பண்ணுறது இட் இஸ் நாட் அல்கேன். ஏன் அல்கேன் சொல்லலாம்? பிகாஸ் த ஃபார்முலா இஸ் CnH2n. அல்கேன் இல்லைன்னு முடிவு பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? இட் ஷுட் பி ஏ ஒன் சைக்ளோ ஹைட்ரோகார்பன், ஸோ இட் இஸ் த சைக்ளோபென்டேன். சன்லைட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, சன்லைட்டில் மோனோக்ளோரோ சப்ஸ்டியூஷன், வாட் இஸ் இட் கால்ஸ்? ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அவ்வளோதான் வந்து. இப்போ இதில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் உனக்கு பதில் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டக்குன்னு ஒரு வேகமாக பார்த்தலாம். With a molecular formula belongs to the group with the general oxygen, therefore it may be a alkene or a okay. Since hydrocarbon does not react in the dog, it cannot be a alkane, so that it should be a cycloalkane. நான் சொன்னது தான் அப்படியே எழுதிடுங்க. Further, the hydrocarbon gives a single monochlorocarbon by reacting chlorine in the bright sunlight. So, single monochlorocarbon is formed. The hydrocarbon must contain that all are equivalent. இதுதான் அதில் இருக்கிற keyword. இதுதான் அதில் இருக்கிற keyword. It is understood that all hydrogens are equivalent. நீ போர்டுக்கு எழுதும்போது அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதினாதான் உனக்கு வந்து மார்க் கிடைக்கும். ஆல்சோ ஆல் த ஹைட்ரஜன் அட்டாம்ஸ் இருக்குது ஈக்குவல். அந்த ஹைட்ரோகார்பன் மஸ்ட் பி சைக்ளோஆல்கேன் ஹேட் த காம்பவுண்ட் இஸ் சைக்ளோபென்டேன் அப்படின்னு முடிச்சுட்டு கடைசியாக இதை கொடுக்கணும். ஸோ இந்த அளவு நீ வந்து பேராகிராஃபாக எழுதணும்னு அவசியம் இல்லை. பாயிண்ட் எழுதினா போர்டுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஃபார்முலா இஸ் CnH2n, so it is expected to be alkene or cycloalkane. Point number 2, does not react, so it is not alkane. Point number 3, since it is giving monochloro, so it is understood all are having equivalent position, so the considered compound is cyclopentane. அது மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதுங்க, அப்போ தான் மார்க் கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உனக்கு இந்த இதையும் கொடுத்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் த ஃபுல் மார்க். ஃபுல் மார்க் கெமிஸ்ட்ரியில் எந்த எக்ஸாம் எழுதினாலும் நம்ம மார்க் பண்ணலாம். போர்டு, JEE, நீட்டு எது போனாலும் நம்மளால் ஃபுல் மார்க் எங்கேயும் வாங்க முடியும். ஸோ அப்போ போர்டுக்கும் நீட்டுக்கும் சேர்த்து நடத்தி முடிச்சிருக்கேன். இப்போ த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் write the isomers of the compound having the formula of C4H9Br. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த காம்பவுண்டுக்கு கொஸ்டினை நான் இன்னொரு வாட்டி படிக்கிறேன் பாருங்கள். ரைட் த ஐசோமர்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட் ஹேவிங் த ஃபார்முலா ஆஃப் C4H9Br. அவ்வளோதான். ஸோ இதுக்கு என்னென்ன ஐசோமர் படம்லாம் வரைய போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு சொல்யூஷனில் கொடுத்ததை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நான் உனக்கு டீச் பண்ணுறேன். இப்போ இதை முடிச்சிடுறேன். இங்கே சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி முடிச்சிடுறேன். Now it is given there are the 4 isomers of the compound having the formula. These isomers are given below. ஃபஸ்ட்டு 4ன்னு சொல்லிட்டாங்க. அந்த 4 வந்து அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்துக்க. 1 bromobutane, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டாங்க. ரெண்டாவது இந்த புரோமின் இந்த சைடு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் 1 bromo பொசிஷன். ரெண்டாவது ஆன்சர் 2 கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. அடுத்த பக்கத்தில் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது பாருங்கள், செகண்டரியாக கொடுத்துட்றாங்க. இந்த என்ன கொடுத்தா இந்த செகண்டரியில் திஸ் ஐ கேன் கால் இட் அஸ் ஐசோவாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க, இதை வந்து நியோவாக கொடுக்குறாங்க. பட் ஆனால் எழுதுறதுலாம் வந்து ஐயூபேக் நேம் தான். ஸோ இது மாதிரி 4 ஐசோமர் இருக்குது அப்படின்னு அவங்க போட்டு காட்டிட்டாங்க. இப்போ நான் உனக்கு இப்போ பார்த்தோம் இல்லையா, அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா உனக்கு டெவலப் பண்ண தெரிஞ்சாதான் பேஸ்ட் ஆன் ஐசோமர்ஸும் டெஃபினட்டாக கொஸ்டின் வந்து வரும். ஐசோமர்ஸத்து டாப்பிக்கு எல்லா லெசன்லேயும் வருது, மிஸ் பண்ணிடாதுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். தெரியலன்னா போட்டு பார்த்துக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் ரொம்ப இருக்குது. வெற்றி அண்டு வெற்றி நீட் கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நான் வந்து உனக்கு அந்த இது எப்படி போகிறதுன்னு சொல்லித்தரேன். C4H9Br அவங்க கொடுத்துருக்கிறது 4. இப்போ நான் இதை எப்படி எடுத்துகிட்டு போவேன்னா, அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்லணும். ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். இப்போ அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, பேஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, 1 2 3 4 இந்த இடத்துல நம்ம Br, திஸ் இஸ் வாட் யூர் கல்லிங் எஸ் பேர் தெரியும் உங்களுக்கு, வச்சுக்கிறதுலாம் பெரிய கஷ்டம் இல்லை. 1 bromobutane. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது நான் என்ன செய்வேன்னா, உடனே இந்த செயின் இருக்குது பாருங்கள். அடுத்த கட்டம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 கார்பனை நீ பிரான்ச்சாக உடச்சி போட்டுடு. நீங்கள் பாருங்கள், now this is இந்த உடச்சி போட்டு போடுறத நீங்கள் பழகிக்கோங்க. now this is அப்போ 4 கார்பன் ஆகிடுச்சு. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ நீ இதை என்ன சொல்லுவேன், இதோடைய காமன் நேம் என்ன சொல்லுவேன்னா ஐசோபியூட்டைல் புரோமைடு அப்படின்னு சொல்லுவேன். ஐயூபேக்னா என்ன சொல்லுவேன்னா 1 2 3.
ஐயூபேக்கில் என்ன சொல்லுவேன், 2 மெத்தில் சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்குது, 2 மெத்தில் 1 ப்ரோமோ, 2 மெத்தில் 1 ப்ரோமோ. இட்ஸ் நாட் கரெக்ட். ஏன்னா ப்ரோமோவும் உனக்கு வந்து சப்ஸ்டிடியூவன்ட்னா ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட் இருக்குது, அதனால் நம்ம அதை தான் எடுக்கணும். 1 ப்ரோமோ 2 மெத்தில் வாட் இஸ் இட் கால், ப்ரோபேன். அவ்வளோதான் இது. இப்போ நம்ம என்ன முடிச்சிருக்கோம், 2 ஐசோமர் முடிச்சிருக்கோம். இப்போ 3வது ஐசோமர். ஸோ ஒன்று என் கொடுத்தேன், இன்னொன்று ஐசோ கொடுத்தேன். இப்போ செகண்டரி கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. அப்போ நான் செகண்டரிக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் செகண்டரி. அப்போ அதையே நம்ம டெர்ஷரி கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். ஸோ அப்போ இதுதான் டெர்ஷரி. ஸோ உனக்கு மொத்தத்தில் 2 ப்ரைமரி, 1 செகண்டரி, 1 டெர்ஷரி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். இதோடைய டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதும் நடத்தி முடிச்சுட்டேன். ஓகே, உன்னுடைய ஆன்சர்ஸும் இங்கே இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? 1 மினிட். அடுத்த பக்கத்தில் இருக்கா? எஸ். ஓகேவா? இப்போ நான் இதை நம்ம இன்னும் இதோடைய அடுத்த லெவல் ஆஃப் நாலேஜ் என்ன அப்படின்னு ஒரு நாலேஜ் இருக்குது. அதை டீச் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ முடிக்கலாம். இதுக்கு நான் இப்போ C4H9Br. ஓகே, இப்போ நான் உன்னையும் அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏமிஸ் நீங்கள் இதுக்கு வந்து டபுள் பாண்டெல்லாம் ட்ரை பண்ணலாம் இல்லையா? இங்கே பாருங்கள், இப்படி ஒரு டபுள் பாண்ட் போட்டுட்டு CH2Br இப்படி ட்ரை பண்ணலாம் இல்லையா? இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்காக போட்டு காட்டுறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்டாக நீ ரொம்ப கொஸ்டின் கேட்டால் தான் நீ வளருவ. சொல்கிறதே அப்படியே பார்க்காத, ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு யோசி. இப்போ நீ இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, 2 3 4. இப்போ பாரு, உனக்கு என்ன தெரியுது, 4 கார்பன் போட்டிருக்கேன், டபுள் பாண்ட் 1 போட்டிருக்கேன், டெவலப் பண்ணியிருக்கேன். ஹைட்ரஜனை கவுண்ட் பண்ண 3 4 5 6 7 தான் வருது பாருங்கள். ஹைட்ரஜனுடைய நம்பர் வந்து 9 இருக்கணும். ஓகேவா? இப்போ எதனால் இதை வந்து நீ டபுள் பாண்ட் போடாமல் தான் நீ எழுதணும் அப்படின்னு நம்ம முடிவுக்கிறோம். அதை இது மாதிரி இப்படி போட்டு முடிவுக்கு வரக்கூடாது. தட் இஸ் நோ டபுள் பாண்ட். உனக்கு இப்போ நான் சொல்ல வர நாலேஜ் என்னென்னா, இதுக்கு யூ ஷுட் நாட் ட்ரை த டபுள் பாண்ட், நோ டபுள் பாண்ட். அதுதான் நான் உனக்கு சொல்கிற முக்கியமான நாலேஜ். இது தெர் இஸ் நோ டபுள் பாண்ட். ஓகே, அதை நாம் எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா, அதுக்குரிய நாலேஜ் தான் என்னது, டிகிரி ஆஃப் அன்சேச்சுரேஷன். இதெல்லாம் புக்கில் கிடையவே கிடையாது. டிகிரி ஆஃப் அன்சேச்சுரேஷன் அல்லது டிகிரி ஆஃப் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு வந்து இந்த ஐசோமெரிசம் டாபிக் போகணுன்னா அது தெரியாமல் நீ போகவே கூடாது. ஹாலோ அல்கேன் அரீன்ஸ், ஐசோமெரிசம், ஹைட்ரோகார்பன், இது எல்லாத்துக்கும் இந்த டிகிரி ஆஃப் அன்சேச்சுரேஷன் முக்கியம். இப்போ அதை வந்து டிகிரி ஆஃப் பாண்ட் ஈக்குவலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு இத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்கேன் பாரு. டிகிரி ஆஃப் அன்சேச்சுரேஷன், அப்புறம் டிகிரி ஆஃப் ஈக்குவலன்ஸ், டிகிரி ஆஃப் பாண்ட் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதை எழுதுகிறேன் பாருங்கள். டிகிரி ஆஃப் அன்சேச்சுரேஷன் இஸ் ஈக்குவல் டு 2 கார்பன் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஹைட்ரஜன் 1 மினிட், ப்ளஸ் ஹைட்ரஜன் வராது, நைட்ரஜன் 1 மினிட். இந்த ஃபார்முலாவை நம்ம மனப்பாடம் பண்ணணும். ப்ளஸ் நைட்ரஜன் மைனஸ் ஹைட்ரஜன் மைனஸ் ஹாலஜன் டிவைடட் பை 2. இப்போ இதுதான் டிகிரி ஆஃப் அன்சேச்சுரேஷன் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்முலா என்னென்னா C4H9Br. ஓகே, இப்போ இதுக்கு நீ டிகிரி ஆஃப் அன்சேச்சுரேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த ஃபார்முலாவில் நம்பர் ஆஃப் ஆட்டத்தை அப்படியே போடு. கார்பன் எத்தனை இருக்குது, உனக்கு 4 இருக்குது. அப்போ 2 × 4 கார்பன் ஆட்டம் ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு ஏன் உனக்கு என்ன நைட்ரஜன் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் உன்னுடைய ஃபார்முலா எதை சொல்லுது அப்படின்னா மைனஸ் ஹைட்ரஜன் சொல்லுது. உனக்கு நைட்ரஜன் இல்லாதால 0, அதை விட்டுடு, அவ்வளோதான். மைனஸ் உனக்கு வந்து மைனஸ் போட்டு எத்தனை ஹைட்ரஜன் போட்டிருக்காங்க, 9 ஹைட்ரஜன் போட்டிருக்கோம். மைனஸ் எத்தனை புரோமின் ஹாலஜன் இருக்குது, 1. ஓகே, இது டிவைடட் பை, இதை சால்வ் பண்ணி டிவைட் பை 2. இப்போ பாருங்கள், 4 2 8, 8 + 2 -1 டிவைட் பை 2. இப்போ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடியும். 8 + 2 10. அந்த இடத்துல வந்து என்னது 10, 10 10னா இப்போ உனக்கு என்ன வருது, 0/2, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிகிரி ஆஃப் ஈக்குவலன்ஸ் அல்லது டிகிரி ஆஃப் what is it called unsaturation, degree of unsaturation is equal to 0. இப்போ இதிலிருந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா the molecule does not containing, இதுதான் உனக்கு கொடுக்குற முடிவு. the molecule does not containing any double bond, there is no double bond. சிம்பிளாக சொன்னால் there is no double bond. அப்படிங்கிறத நீ இப்படி வச்சு தான் நீ முடிவு பண்ணணும்.
ஓகேவா? இப்படி அதோடைய ஸ்ட்ரக்சர் போட்டு நீ என்ன பண்ண முடியாது, முடிவு பண்ண முடியாது. ஸ்ட்ரக்சர் போட்டு முடிவு பண்ண முடியாது. புரியுதுங்களா? எஸ், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு காட்டினேன் இல்லையா, ஏன் டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு. 1 minute ஐ திங்க் ப்ரீவியஸ் பேஜில் அடியில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எஸ், 1 minute. ஸோ ஒரு காம்பவுண்டில் அன்சேச்சுரேஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சரை போட ஆரம்பிக்கணும். எஸ், அப்போ புரியுதுங்களா? இப்போ தே ஆர் 4 ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதில் வந்து டிகிரி ஆஃப், நான் கொடுத்த நாலேஜ் வந்து டிகிரி ஆஃப் அன்சேச்சுரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தேர் இஸ் நோ டபுள் பாண்ட். ஸோ அப்போ யூ ட்ரை ஐசோமர் வித்தவுட் டபுள் பாண்ட். இங்கே பாருங்கள், டபுள் பாண்ட் இல்லாமல் தான் போட்டிருக்காங்க, டபுள் பாண்ட் கிடையாது. அடுத்தது அப்படி முடிவு பண்ண பிறகு அப்புறம் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு போடுவோம். அப்போ 4 கார்பன் பார்த்தோன்னே அது ஐசோவாக போடு, நியோவாக போடு, செகண்டரியாக போடு அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான், ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் நீ போட்டுகிட்டே இருந்தால் தான் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ்ங்கிறது ஒரு நிச்சயம் கம்பல்சரி கொஸ்டின் இந்த வருஷமும் வந்திருக்குது. அது ஈத்தர் அண்ட் ஆர்க் வச்சு காம்ப்ளிகேட்டடாக தான் வந்திருக்கு. ஈஸியாலாம் இருக்காது, காம்ப்ளிகேட்டடாக தான் வரும். நீ ரொம்ப டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணால் தான் அதோடைய தெளிவான நாலேஜ் கிடைக்கும். ஸோ இட் ரெக்வயர்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். இட் தட் ஐ எம் கம்ப்ளீட்டிங் டுடேஸ் கிளாஸ் சில்ட்ரன். உனக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்டில் கொடுங்க, ஐ வில் அப்லோட் இட். அது தான் நான் இப்போ நீ சொன்னதுக்காக நான் கொடுத்த வாக்குக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ப்ளீஸ் ஷேர் த வீடியோஸ். அப்படி ஷேர் பண்ணலைன்னா கூட வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட்லீஸ்ட் கிவ் த லைக். அப்போ தான் அது மேலே வரும், இன்னும் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க. எனக்கும் வந்து வீடியோ வந்து ரொம்ப வியூஸ் கிடைக்கிறப்ப தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ it is only I request. Give the like and share with your friends. If you require any questions to be discussed to me, please give a comment. Okay, with that I am stopping. Be enthusiastic and be active. Thank you, students.